அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சிவமயம் திருச்சிற்றம்பலம். அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக அடியார்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருட்பாவில் திருவருட் பிரகாச வரலார் மனுமுறை கண்ட வாசகம் இயற்றப்பட்டுள்ளது. இது பலருக்கு உபயோகமாக சாஸ்திர விளக்க சங்கத்தார் கேட்டுக்கொண்டபடி மனுநீதி கண்ட புராணத்தை விரிவுள்ள வாசக நடையாக திருவருட் பிரகாச வரலார் அமைத்து கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய வாசகம், அதனால் எல்லோரும் முழுதாக கேட்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சோழ நாட்டு சீர்மை. கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் சிறப்புடையதாய் காவிரி என்னும் தெய்வத்தன்மை உள்ள நதியினால் எந்த காலத்திலும் குறைவுபடாத நீர்வளப்பு உள்ளதாய் வாழைச்சோலை, பலாச்சோலை, மாஞ்சோலை, தென்னஞ்சோலை, கமுகஞ்சோலை, கருப்புஞ்சோலை முதலாகிய பலனுள்ள சோலைகள் அணி அணியாக ஒன்றை ஒன்று சூழ்ந்தோங்க பெற்றதாய் அசோகு, கருக்கத்தி, சண்பகம், பாதிரி முதலான விருஷங்களால் நெருங்கப் பெற்று வண்டுகள் பாடுகின்ற மலர் சோலைகளும் தாமரை தடாகங்களும் அல்லி, நீலம் முதலான புஷ்பங்கள் மலர்கின்ற நீர் நிறைந்த ஓடைகளும் பொய்கைகளும் ஏரிகளும் குளங்களும் பலவிடங்களும் உள்ளதாய் சென்னல் முதலாகிய பயிர்கள் மாறாது முப்போகமும் விளைகின்ற குறைவற்ற விளைவை உடைய வயல்கள் நெருங்கியுள்ளதாய் சிதம்பரம், பஞ்சநந்தம், மத்தியார்ச்சுனம், சம்புகேச்சுரம் முதலான திவ்ய கஷேத்திரங்கள் இடையிடை உள்ளதாய் இல்லற தர்மத்தில் எல்லளவும் பிழைப்படாது செல்வத்திலும் கல்வியிலும் நிறைவுள்ள குடிகளுக்கு இடமானதாய் பல வளப்பங்களும் கொண்டு பூமி தேவிக்கு முகம் போல விளங்குகின்ற சோழ தேசத்திலே திருவாரூர் சிறப்பு. பாதாள லோகத்தை பார்த்திருக்கின்ற ஆழமுள்ள அகழியினால் சூழப்பட்டு இந்திர லோகத்தை எட்டி பார்க்கின்ற உன்னதமுள்ள கோபுரங்கள் உடைய மதிலும் உய்யானம், நந்தவனம், பூஞ்சோலை முதலானவைகளும் தெய்வ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வசந்த ஓடை, செங்குவலை ஓடை முதலான நீர்நிலைகளும் உள்ளதாய் தேர்நிலைகள், யானை கூடங்கள், குதிரை பந்திகள், சேனை இடங்கள், ஆசான மண்டபம், அரச மண்டபம், விசித்திர மண்டபம், வினோத மண்டபம், நியாய மண்டபம், நிறுத்த மண்டபம், கல்வி மண்டபம், கனக்கரி மண்டபம், பாடல் மண்டபம், பரிசன மண்டபம், சித்திர மண்டபம், தேவாசிரிய மண்டபம், சித்திர தெற்றி, சிலம்பக்கூடம், ஆயுத சாலை, அமுதச்சாலை, அறச்சாலைகளும் உள்ளதாய் இரத்த பிடிகைகளும் கனக மாளிகைகளும் பளிங்கு மாடங்களும் மணிப்பந்தல்களும் மகர தோரணங்களும் மங்கள கோஷங்களும் உள்ள கடைவீதி, கணிகையர் வீதி, சூத்திரர் வீதி, வைதிகர் வீதி, அரசர் வீதி, அந்தனர் வீதி, ஆதிசைவர் வீதி, சைவர் வீதி, வைதிகர் வீதி, தபோதன இருக்கை வீதி, சைவ முனிவர் மடம், உட்சமயத்தார் உரையுள் முதலான வளப்பங்களை உடையதாய் தியாகராஜ பெருமான் எழுந்தருளிய கமலாயம் என்னும் திருக்கோயிலை உள்ளே உடையதாய் சோழராஜர்கள் பரம்பரையாக அரசாட்சி செய்வதற்குரிய ராஜதானியாய் நிலமகள் திருமுகத்தில் இட்ட திலகம்போல் விளங்கிய திருவாரூர் என்கின்ற நகரம் ஒன்று உண்டு. மனுச்சோழர் மாண்பு. அதிலே 3 சுடர்களிலும் முதற் சுடராகி மேன்மை அடைந்த சூரிய குலத்தில் பிறந்து அரசாட்சி செய்து வந்த சோழராஜர்களில் சிறந்தவராய் 64 கலைகளிலும் வல்லவராய்
உயிர்க்கு உறுதியை தருகின்ற நல்ல கேள்விகளை உடையவராய், எல்லா உயிர்களுக்கும் இதம் செய்கின்றவராய், வேதம் ஓதலிலும் யாகம் செய்தலும் இறப்பவர் கீதலும் பிரதைகளை காத்தலும் ஆயுத வித்தையில் பழகுதலும் பகைவரை அழித்தலும் என்னும் 6 தொழில்களிலும் வீரமுள்ள சேனைகளும் செல்வமுள்ள குடிகளும் மாறாத பொருள்களும் மதிநுட்பமுள்ள மந்திரியும் பகைவரால் அழிக்கப்படாத கோட்டையும் உடையவராய், வழக்கை அறிவிப்பவரையும் தங்களுக்குள்ள குறைகளை சொல்லி கொள்பவரையும் லேசிலே தமது சமூகத்துக்கு அழைப்பித்து அந்த வழக்கை தீர்த்தும் அக்குறைகளை முடித்தும் கொடுப்பவராய், பாலோடு பழம் சேர்ந்தாற்போல் முகமலர்ச்சியோடு இனிய வாசனம் சொல்பவராய், பின்வருவதை முன்னே அறிந்து கொள்வதும் உறவினர், அயலார், சிநேகர், பகைவர், இழிந்தோர், உயர்ந்தோர் முதலான யாவரிடத்தும் கால வேற்றுமையாலும் குண வேற்றுமையாலும் உண்டாகின்ற நன்மை தீமைகளை உள்ளபடி அறிந்து கொள்வதுமாகிய விவேகமுள்ளவராய், அகங்காரம், காமம், கோபம், லோபம், மோகம், பொறாமை, வஞ்சகம், டம்பம், வீண் செய்கை முதலான குற்றங்களை தினை அளவும் கனவிலும் புரியாதவராய், துர்க்குணங்களையுடைய சிறியோர் சேர்க்கையை மறத்தாயினும் நினையாமல் செய்வதற்கு அரிதான செய்கைகளை செய்து முடிக்கவல்ல நற்குணங்களையுடைய பெரியோர்களை சகாயமாக கொண்டு செய்யத்தக்க காரியங்களை தெரிந்து செய்தும் செய்யத்தகாத காரியங்களை தெரிந்து விடுத்தும் பகை வலியும் தன் வலியும் துணை வலியும் கால நிலைமையும் இட நிலைமையும் அறிந்து காரியங்களை நடத்தியும் அடுத்தவர்களுக்கு குணம், வல்லமை, ஊக்கம் முதலான தன்மைகளை ஆராய்ந்து தெளிந்து அவரவர் தரங்களுக்கு தக்க உத்தியோகங்களை அவரவர்க்கு கொடுத்தும் பழமை பாராட்டியும் சுற்றம் தழுவியும் கண்ணோட்டம் வைத்தும் ஜாதி இயற்கை, ஆசிரம இயற்கை, சமய இயற்கை, தேச இயற்கை, கால இயற்கை முதலான உலகியற்கைகளை அறிந்து அவ்வவற்றுக்கு தக்கபடி ஆராய்ந்து செய்தும் நல்லொழுக்கத்துடன் நடப்பவராய், குடிகளுக்கு அணு அளவு துன்பம் நேரிடனும் அதை மலையளவாக எண்ணி தமக்கு வந்தது போல் இரக்கம் கொண்டு மனம் உருவதனால் தாயை ஒத்தவராய், அத்துன்பத்தை விட்டு இன்பத்தை அடையத்தக்க நல்வழியை அறியும்படி செய்விப்பதனால் தந்தையை ஒத்தவராய், அவர்களுக்கு அந்த நல்வழியை போதித்து அதிலே நடத்துகின்றபடியால் குருவை ஒத்தவராய், அந்த குடிகளுக்கு இகபர சுகத்தை கொடுப்பதற்கு முன்னின்று அது பற்றி முயற்சி செய்யும் போது வரும் இடையூறுகளை நீக்குகின்றபடியாலும் அந்த ஒழுக்க வழியிலிருந்து தவறினால் அந்த குற்றத்துக்கு தக்க தண்டனை விதித்து அவ்வழியில் பின்னும் நடத்துகின்றபடியாலும் தெய்வத்தை ஒத்தவராய், குடிகளுக்கு ஆபத்து நேரிடும் போது கட்டிய வஸ்திரம் அழிந்தவன் கைபோல் உடனே அந்த ஆபத்திலிருந்து நீங்கும்படி கை கொடுப்பதனால் சிநேகனை ஒத்தவராய், நல்ல காரியம் அது கெட்ட காரியம் இது என்று காட்டுகின்றபடியால் கண் போன்றவராய், குடிகளுக்கு அச்சம், அவலம் முதலானவை நேரிடாமல் காத்து வருவதால் உயிர் போன்றவராய், குடிகள் தம்மை நினைக்குந்தோறும் இப்படிப்பட்ட நற்குண நற்செய்கைகளை உடைய புண்ணிய மூர்த்தியை அரசனாக பெற்ற நமக்கு குறை ஒன்றும் இல்லை என்று கலிக்கின்றபடியால் பொன் புதையலை ஒத்தவராய், கைமாறு வேண்டாது கொடுத்தலால் மேகத்தை ஒத்தவராய், அறிவே 1000 கண்களாகவும் கைகளே கற்பமாகவும் கண்களே காமதேனுவாகவும் திருமுகமே சிந்தாமணியாகவும் மனோதிடமே வஜ்ராயுதமாகவும் கொண்டபடியால் இந்திரனை ஒத்தவராய், சிங்காதனமே செந்தாமரையாகவும் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 புருஷார்த்தங்களும்
அடைதற்குரிய 4 மார்க்கங்களே 4 முகங்களாகவும் கொண்டு அந்தந்த மார்க்கங்களில் அந்தந்த பொருட்களை விருத்து பண்ணுகின்றபடியால் பிரம்மனை ஒத்தவராய் ஆக்ஞா சக்கரமே சக்கராயுதவாகமும் செங்கோலே திருமகளாகவும் சிறந்த பெரும் புகழே திருப்பார்கடலாகவும் யுத்தமில்லாத காரியங்களை ஒழிந்திருப்பதே யோக நித்திரையாகவும் கொண்டு மண்ணுலகில் உள்ள உயிர்களை காத்து வானுலகில் உள்ள தேவர்களுக்கு யாகங்களால் அமுது கொடுத்து வருகின்றபடியால் திருமாலை ஒத்தவராய் சோர்வில்லாமை தூய்மை வாய்மை என்னும் மூன்றுமே 3 கண்களாகும் துணி உடைமையே சூலமாகவும் கொண்டு பாவங்களை எல்லாம் நிக்கிரகம் செய்து வருகின்றபடியால் ருத்திரமூர்த்தியை ஒத்தவராய் வாட்டத்தை நீக்கி மகிழ்ச்சி செய்கின்ற அருள் உள்ளபடியால் அமிர்தத்தை ஒத்தவராய் சிவபக்தியில் முகுந்தவராய் பொறுமையில் பூமியை ஒத்தவராய் தர்மமே உருவாக கொண்டு நடுநிலையிலிருந்து மணிநீதி தவறாது விளங்கிய மனுச்சோழர் என்னும் பெயருடைய சக்கரவர்த்தியானவர் கலிங்கர் குலிங்கர் வங்கர் குங்கர் அச்சியர் கொச்சியர் தெங்கனர் தெலுங்கர் முதலியான தேசாந்தரசார்களெல்லாம் நிறை கட்டி வணங்க உலகம் முழுவதையும் ஒரு குடை நிழலில் வைத்து செங்கோல் செலுத்தி அரசாட்சி செய்யும் காலத்தில் உலகமெங்கும் புலியும் பசுவும் கூடிப்போய் ஒரு துறையில் நீர் குடித்து உலாவியும் சிங்கமும் யானையும் சேர்ந்து திரிந்தும் பருந்தும் கிளியும் பழகி மகிழ்ந்தும் கூகையும் காகமும் கூடி பறந்தும் பூனையும் எலியும் பொருந்தி இருந்தும் இந்தப்படி மற்றும் உள்ள விரோதமாகிய உயிர்களும் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாமல் சிநேகம் செய்து வாழ்ந்திருக்கவும் மரங்கள் புல்லுகள் முதலான நடையில்லாத உயிர்களும் வாடுதல் உலர்தல் உதிர்தல் வெட்டுண்ணல் முதலான குறைகள் இல்லாமல் வளர்ந்தோங்கி வாழ்ந்திருக்கவும் பெருங்காற்று பெருவெள்ளம் பெருமழை தீப்பற்றல் இடிவிழுதல் முதலான உற்பாதங்கள் சிறிதும் இல்லாமல் சுகுணமான காற்றும் மிதமான வெள்ளமும் பருவ மழையும் தவறாமல் உண்டாயிருக்கவும் பசிநோய் உடம்பு நோய் அவமிருந்து உயிரச்சம் முதலான துக்கங்கள் என்றும் சேராமல் சுகமே சூழ்ந்திருக்கவும் பிரம்ம சத்திரிய வைசிவ சூத்திரர் என்கிற ஜாதியாரும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசி என்கின்ற ஆசிரமத்தாரும் சைவர் வைணவர் வைதிகர் என்கின்ற சமயத்தாரும் தங்கள் தங்களுக்குரிய ஆச்சாரங்களில் குறைவுபடாமல் வாழ்ந்திருக்கவும் அன்னதானம் சொன்னதானம் கோதானம் பூதானம் முதலான தானங்களும் தேவாலயம் கட்டுதல் திருக்குளம் எடுத்தல் செழுஞ்சோலை வைத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் சத்திரம் கட்டுவித்தல் முதலான தர்மங்களும் சாந்திராயணம் முதலான விரதங்களும் தியானம் செய்தல் ஜபம் செய்தல் முதலான தவங்களும் தவறுபடாமல் ஓங்கி இருக்கவும் தியாகராஜ பெருமானுக்கும் மற்றுமுள்ள தெய்வங்களுக்கும் திரிகால பூஜைகளும் திருப்பணிகளும் திருவிழா முதலான சிறப்புகளும் குறைவில்லாமல் நடக்கவும் அவரது ஆக்கினையையே செய்வித்து வந்தது. அவரது ஒப்புயர்வில்லா அரசாட்சியிலே கருணை உள்ள ஆட்சி, புண்ணியம் உயர்வு நன்மை, பூவே பறிபடுவது, புனலே சிறைப்படுவது, காற்றே அலைப்படுவது, கல்லே கடினமுடையது, மாவே வடுபடுவது, வாழையே குலைப்படுவது, வண்டே மது உண்பது, பந்தே அடிபடுவது, பரியே கண்டுண்பது, நெல்லே குத்துண்பது, நெற்கதிரே போர்படுவது, வயலே வளைப்படுவது, மாதிரி இடையே குறைப்படுவது, தரித்திரமே தரித்திரப்படுவது, துக்கமே துக்கப்படுவது, பொய்யே பொய்ப்படுவது, வேறே இல்லாமையால் அந்நாட்டில்
மேன்மையே விளங்கி இருந்தது. பிள்ளை பேறு கருதி பெரு நோன்புற்றல். இந்த பிரகாரமாக மந்திரி முதலான அங்கங்களுடன் அரசாண்டிருந்த அம்மனு சோழர் என்னும் சக்கரவர்த்தியானவர் புத்திர பேரில்லாமல் மனம் வருத்தி அப்பேற்றை பெறும்படி 60 வருஷ காலமாக அநேக தானங்களும் தர்மங்களும் யாகங்களும் விரதங்களும் செய்தும் புத்திரோற்பத்தி இல்லாமையால் புத்திர செல்வம் பெறாதவர் பொருட்செல்வம் பெற்று பயனில்லையே. புத்திரன் போல் நமக்கு இந்த அரச செல்வம் இம்மை மறுமை இன்பங்களை கொடாதே. சந்ததி இல்லாவிட்டால் பிற்காலத்தில் கண்கள் இல்லாத முகமும் சூரியன் இல்லாத பகலும் போல் அரசன் இல்லாது இவ்வுலகம் தலை தடுமாறி போமே. ஆதலால் இனி புத்திரனை பெற்றுக்கொள்வதற்கு தக்க முயற்சி நமது ஆண்டவனாகிய தியாகராஜ பெருமானை வழிபடுவதே அல்லது வேறொன்றும் இல்லை. ஆனால் மோட்சப்பேற்றை குறித்து நிஷ்காமியமாக இத்தனை நாளும் வழிபட்டு வந்த நாம் இப்போது புத்திர பேற்றை குறித்து காமியமாகிய நமதாண்டவனை வழிபடுவது தகுதி அல்லவாயினும் தீரா குறைக்கு தெய்வமே முடிவு என்கிறபடி எவ்விதத்திலும் தீராத புத்திரன் இல்லா குறையை சிவபெருமானது திருவருளாலேதான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்து துணிவு கொண்டு தமது மனைவியாருடன் ஆகம விதிப்படி கமலாலயம் என்னும் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து பயபக்தியுடன் பூங்கோயிலை பஞ்சாபரண வளமும் செய்து உட்புகுந்து தியாகராஜ பெருமானது சன்னதிக்கெதிரே அஷ்டாங்க பஞ்சாகமாக நமஸ்கரித்து வணங்கிய முடியும் மலர்ந்த முகமும் நீர் பொழிந்த கண்ணும் துதி மருவிய நாவும் கூப்பிய கையும் உலகமுற்ற உடம்பும் கொண்டு நின்று எம்பெருமானே புத்திர பேரில்லாத குறையை தீர்த்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பித்து பலவிதமாக தோத்திரம் செய்து தமது அரண்மனைக்கு செல்வர் இந்த பிரகாரமே நாள்தோறும் போய் வழிபட்டு பிரார்த்திக்கொண்டே வந்தார். பிள்ளையை பெற்று பெருவிழா செய்தல். அவர் செய்யும் வழிபாட்டுக்கும் வந்தனைக்கும் இறங்கி தியாகராஜ பெருமான் புத்திர பேருண்டாகும்படி அனுகிரகம் செய்ய அந்த அனுகிரகத்தால் மகாராஜனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி வலம்புரி சங்கு விலையுயர்ந்த வெண்முத்தினை கருப்பம் கொண்டது போல தேவியார் தமது திருவயிற்றில் கருப்பம் கொண்டு 10 மாதம் சென்று நல்ல சுபதினத்தில் தர்ம தேவதை தாண்டவமாடவும் வாகனத்தார் மலர் சொரிந்து வாழ்த்தவும் வையகத்தார் மனங்களிக்கவும் அதிதியாரானவர் ஆதித்தனை பெற்றது போலவும் மல்லிகை கொடி மனமுள்ள மலரை பெற்றது போலவும் எவ்வவர்களுக்கும் அதிசயிக்கத்தக்க சர்வ லட்சணங்களும் நிறைந்து வடிவுள்ள ஒரு புத்திரனை பெற்றார். புத்திரன் பிறந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை பாங்கிகள் அதிசீக்கிரமாக வந்து தம்மை மறந்த மனங்களிப்புள்ளவர்களாக எதிர் நின்று, ஆண்டவனே, எங்கள் தலைவியார் திருவயிற்றிலிருந்து தேவரீர் புகழவே வடிவாகவும் புண்ணியமே உயிராகவும் கொண்டு பொன்னுலகத்தை காக்கின்ற புரந்தரனும் நாணமடைய பூவுலகத்தை காக்க தக்க வல்லமையுள்ள புத்திர சிகாமணி உதயம் செய்தது என்று விண்ணப்பம் செய்ய கேட்ட மனு சக்கரவர்த்தி ஆனவர் தூர தேசத்தில் போயிருந்த கப்பல் துறைமுகத்தில் வந்ததென்று சொல்ல கேட்ட வர்த்தகனை போலவும் கூடி பிரிந்த மங்கையின் குரலோசையை கேட்ட நாயகனைப் போலவும் தாகம் கொண்டு தவிக்கும் காலத்தில் சமீபத்தே தண்ணீர் ஒன்றென்று சொல்ல கேட்ட தேச சஞ்சாரியைப் போலவும் மனம் குளிர்ந்து உடல் பூரித்து அளவிடப்படாத களிப்புடையவராய் அந்த பாங்கிகளுக்கு விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை வெறுப்படையும்படி பரிசு கொடுத்து தாமும் நீராடி நியமங்களை முடித்து வேத வித்துக்களாகிய பிராமணர்களுக்கு விதை தானம்
சொர்ணதானம், கன்னிகாதானம், அசுவதானம், கஜதானம், பூதானம், கோதானம் முதலான தானங்களை கொடுத்து புத்திரன் பிறந்த நாள் தொட்டு 12 வருஷம் மட்டும் குடிகள் வரி கொடாமல் சர்வமானியமாக தாமே அனுபவித்துக் கொள்ளவும், நிறை கட்டி வரும் அரசர்கள் 7 வருஷம் மட்டும் அந்த திரைகளை கட்டாமல் தாங்களே எடுத்துக்கொள்ளவும், சிறைச்சாலையில் இருந்த சத்துருக்களை விட்டுவிடவும், பொக்கிஷ சாலையை திறந்துவிட்டு நகரிலும் நாட்டிலும் உள்ளோர் யாவரும் தங்கள் தங்களுக்கு வேண்டிய மட்டில் 7 நாள் வரையில் எடுத்துக்கொண்டு போகவும், தேவாலயங்களில் எல்லாம் புதிதாக திருப்பணிகளும் திருவிழா முதலான சிறப்புகளும் செய்ய வைக்கவும் கட்டளையிட்டு, பின்னர் தாம் தேடி வைத்த திரவியத்தை தெரிய கண்டு கொண்டவனை போல திரைமறைவிலிருந்த அச்செல்வ குழந்தையை வெளிப்பட கண்டு மனமகிழ்ச்சி அடைந்து, இளம் சூரியோதயம் போல இந்த புத்திரன் இவ்விடத்தில் உதயம் செய்தது சிவ அனுக்கிரகமே அல்லது வேறல்லவென்று பயப்படைந்து, ஜோதிட சாஸ்திரங்களில் வல்லமையுள்ள பெரியோர்களை கொண்டு ஒப்பற்ற செல்வம், கல்வி, வெற்றி முதலிய அதிர்ஷ்டங்கள் நடனம் செய்கின்ற சாதக பலனை குறித்து தியாகராஜ பெருமானது திருவருளால் வந்தது பற்றி அக்கடவுளின் திருப்பெயர் கொண்டு வீதி விடங்கன் என்னும் நாமகரணமும் அன்னப்பிரசானம் சௌ முதலான சடங்குகளும் மிகுந்த விபவாகமாகவும் வேத யுக்தமாகவும் அதது செய்யத்தக்க பருவங்களில் செய்வத்தும், அந்த புதல்வனை வாச நீராட்டுவித்தும் இனிய உணவுகளை ஊட்டுவித்தும் பொன்னாலும் இரத்தினங்களாலும் செய்த பூஷணங்களை பூட்டுவித்தும் மார்பேலும் தோல்மேலும் மடிமேலும் வைத்து வைத்து முத்தாடியும் திருந்தாத குதலை சொற்களை கேட்டு மகிழ்ந்தும் கற்பக விஷ்டத்தின் கனியை கேட்பினும் அந்த கணமே தருவித்து கொடுத்தும் சிறிய விளையாடல்களை செய்ய கொண்டு கலித்தும் கற்புள்ளவன் கணவனை உபசரிப்பது போல உபசரித்தும் படிப்பில் ஆசை வைத்தவன் பாடத்தை பாராட்டுவது போல பாராட்டியும் தன்னை உயர்ந்தவனாக்க நினைத்தவன் தர்மத்தை வளர்ப்பது போல வளர்த்தும் முன் செல்வத்தை பெற்றவன் அச்செல்வத்தை பாதுகாப்பது போல பாதுகாத்தும் புத்திர சம்பத்தினால் வரும் பயனை அடைந்தவராய் இருந்தார். வீதி விடங்கற்கு வித்தை கற்பித்தல். இந்த படி இணையில்லாத செல்வ பெருக்கத்தில் வளர்ந்த வாழை இளங்குருத்து போல வளர்ந்து வருகின்ற புத்திரனுக்கு 5ஆம் வயதில் அச்சர பிரயாசம் செய்வித்து 7ஆம் வயதில் சகல தேசத்திற்காருக்கும் தெரிவித்து நகரை அலங்காரம் செய்வித்து பத்மராகம், கோமேதகம், வைரம், வைடூரியம் முதலான இரத்தின கசிதமான கல்யாண மண்டபத்தில் வேதாந்தங்களில் வல்லவரான பிராமணர்களும் சுபாகனுக்கிரக சாமர்த்தியம் உள்ள தபோதனர்களும் ஆசீர்வதிக்கவும், மன்னர், மண்டலீகர், பட்டவர்த்தனர், மகுடவர்த்தனர், அமைச்சர், உறவினர், சிநேகர் முதலானவர் கண்டு கழிக்கவும், சுமங்கல பெண்கள் சோபனம் படவும், பேரி, சங்கம், மிருதங்கம் முதலான மங்கள வாத்தியங்கள் முழங்கவும், நல்ல சுப முகூர்த்தத்தில் வேத விதி பிரகாரம் உபநயன கல்யாணமும் சகல வேதாகம சாஸ்திரங்களிலும் வல்லமையுள்ள ஆச்சாரியரை கொண்டு வித்தியா ஆரம்பமும் செய்வித்தார். சில நாட்களுக்குள்ளே வீதி விடங்கன் என்னும் அப்புத்திரன் நாடவன் வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள் முதலான கலைகளில் ஆசிரியனை பார்க்கிலும் எண்மடங்கு வல்லமை உள்ளவனாகி யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், ரதாரோகணம், வில்வித்தை, வாள்வித்தை, இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம் முதலான சமஸ்த வித்தைகளையும் குறைவர கற்றுக்கொண்டு ஆதிசேஷனை போல அறிவும், காமனை போல கட்டழகும்,
ஆண் சிங்கம் போல ஆண்மையும், மத யானை போல நடையும், மார்த்தாண்டன் போல் வாய்மையும், கற்பக விருஷம் போல் கொடையும் உடையவனாய், சிவபக்தி, ஜீவகாருண்யம், பொறுமை, அன்பு, ஆசாரம், ஒழுக்கம், ஊக்கம், சாந்தம், சர்சனநேயம் முதலான நற்குணங்களுடன் உயிருக்கு முடிவு நேரிடுமானாலும் உண்மையே பேசுவதும், உறுதியே சொல்வதும், இன்சொல்லே கூறுவதும், இதமே செய்வதும், பயனுள்ள காரியங்களே பாராட்டுவதும், பிராமணர், தவத்தோர் முதலான பெரியோர்களை கண்டால் அன்போடும் அச்சத்தோடும் எதிர்கொண்டு தலையால் வணங்கி வாயால் வாழ்த்துவதும் ஆகிய நற்செய்கைகளை உடையவனாய், மாதா பிதாக்களது மனக்குறி பறிந்து அவ்வரிசையின் வழி நடந்து மகிழும்படி செய்து, இளமை பருவித்திற்றானே எல்லாம் அறிந்தவன் என்று கண்டோர் கொண்டாடவும், கேட்போர் மனங்களிக்கவும், இளவரசு பட்டத்துக்கு தகுந்த பருவம் அடைந்திருந்தான். அரசிலங்குமரன் ஆலயம் போவதற்கு அனுமதி பெறல். அப்படியிருந்த நாட்களில் ஒரு நாள் அவ்வீதி விடங்கன் என்னும் ராஜபுத்திரன் தன் பருவத்து கொத்த ராஜகுமாரர்களும் மந்திரி குமாரர்களும் சூழ்ந்து வர, தன் பிதாவாகிய மனு சோழருடைய சமூகத்துக்கு வந்து பிதாவினது திருவடிகளுக்கு அஷ்டாங்க பஞ்சாகமாக தண்டனிட்டெழுந்து தூசொதுக்கியும் உடம்பொடுக்கியும் கை கட்டியும் வாய் புதைத்தும் எதிரே நிற்க, அப்போது மனு சக்கரவர்த்தியானவர் நெடுநாள் பிரிந்திருந்த கன்றனை கண்ட பசுவைப் போலவும், இடம் தெரியாது இருந்த புதையலை எதிர்பட கண்டவனைப் போலவும், கண்கள் கலிகூற கண்டு உள்ளமும் உடலும் பூரித்து, தமது 2 கைகளாலும் தழுவி அணைத்தெடுத்து மடிமேல் வைத்து உச்சி மோந்து முதுகை தடவு, எனக்கு நெடுநாளாக இருந்த மனக்குறையை தவிர்த்து இம்மை மறுமை பயனை கொடுக்கும்படி பிறந்த அருமையாகிய அமிர்தத்தை ஒத்த என் புத்திரனே, உன் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் உண்டானவனாக தோன்றுகிறது. அவ்வண்ணம் இன்னதென்று வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். அது கேட்ட வீதிவடங்கன், 3 உலகத்திலும் கேடில்லாத கீர்த்தியை நாட்டிய பெருந்தன்மை உடைய தேவரீரை பிதாவாக பெற்ற அடியேனுக்கு எண்ணம் கொள்வதற்கு என்ன குறை இருக்கிறது? நமது குல தெய்வமாகியும் இஷ்ட தெய்வமாகியும் கமலாயத்தில் எழுந்தள்ளிய தியாகராஜ பெருமானை தரிசித்து வர வேண்டும் என்னும் எண்ணம் ஒன்று மாத்திரம் உண்டு. இவ்வண்ணம் இடையூறில்லாமல் நிறைவேறும்படி தேவரீர் திருவுள்ளம் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான். அது கேட்டு அரசானவர், சர்வ வல்லமையுள்ள சுயம்புவாகியும் கருணை கடலாகிய கடவுளாகியும் பிள்ளை களி தீர்த்த பெருமானாகியும் விளங்கிய தியாகராஜ பெருமானை சேவிப்பதற்கு தடை உண்டோ? தனக்கிணை இல்லாத தர்மமூர்த்தியை தரிசிக்க வேண்டுமானால் தடுப்பவர் யார்? புண்ணியம் தேட புத்திரம் தொடங்கினால் தந்தை தடை செய்வானோ? நானே கற்பிக்க வேண்டிய நல் விஷயத்தை நீயே தெரிந்து செய்ய தொடங்குவது நான் பூர்வம் செய்த புண்ணியம் அல்லவோ? பிள்ளை தேடும் புண்ணியம் பிதாவுக்கு உண்டென்று பெரியோர் சொல்வது பிழைப்படாதென்பதை நான் அறியேனோ? நெல் முதலான பயிருக்கு நீர் விடுவோரையும், குருடருக்கு கோல் கொடுப்போரையும், இரவில் வந்தவருக்கு இடம் கொடுப்போரையும், அஞ்சி வந்தவருக்கு அபயம் கொடுப்போரையும், தாகம் கொண்டிருக்க தண்ணீர் கொடுப்போரையும், பசி கொண்டு பரிதுபோருக்கு அன்னம் கொடுப்போரையும், சேற்றில் விழுந்து திகைக்கின்றோர்க்கு கை கொடுப்போரையும், ஆற்று வெள்ளத்தில் அகப்பட்டோரை கரையேற்றுவோரையும், சத்திரம் கட்டி தர்மம் செய்வோரையும் தடுத்தாலும் குரு தரிசனம், சிவஞானி தரிசனம், சிவ தரிசனம் செய்வோரை ஒரு காலும் தடுக்கப்படாது. ஆதலால் புத்திரனே, உனக்கு வேண்டிய சிறப்புகளுடன் சுகமாக போய்
ஆண்டவனை தரிசனம் செய்து சிவஞானமும் தீர்க்காயிலும் பெற்று வருவாய் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையை அன்புடன் தலைமேற்கொண்டு வணங்கி விடை பெற்று மாதாவினிடத்தில் போய் பக்தியுடனே பணித்தெழுந்து கைகூப்பி நின்று அநேக விரதங்களை அனுஷ்டித்து அடியேனை பெற்றெடுத்து கண்களை இவைகள் காப்பன போர் காத்து வளர்த்த தாயே, அடியேன் தெய்வ சிகாமணியாகிய தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். இதற்கு தந்தையாருடைய சம்மதம் பெற்று கொண்டேன். இனி உமது உள்ளமும் ஒருமித்தருள வேண்டும் என்று குறையிறந்து கொண்டான். அது கேட்ட தாயானவள் உருக்கத்துடன் மனமகிழ்ச்சி கொண்டு முகமலர்ந்து முளைகளிலிருந்து பால் பீரிடவும் கண்களில் ஆசை நீர் அரும்பவும் தன் உரிமை திருமகனை நோக்கி, இறைவனையும் என்னையும் நற்கதியில் சேர்க்க வந்த நாயகமே, நாங்கள் முன் செய்த தவ பயனாலேயே கிடைத்த முத்தமே, எங்கள் வருத்தமெல்லாம் தீர்க்க வந்த மாணிக்கமே, கல்வியில் சிறந்த கண்மணியே, சுந்தர வடிவமுள்ள சூரியனே, சாந்த குணமுள்ள சந்திரனே, பேரறிவை உடைய பிள்ளையாய் நெடுநாளாக பலவிதமான தர்மம் தானம் தவம் முதலியவற்றை செய்தும் பெற்றுக்கொள்ளாமல் தேகாசர் சன்னதிக்கு நடந்து அந்த கடவுளின் அனுகிரகத்தால் உன்னை பெற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட பெருங்கருணையுள்ள பெருமானை நீ தரிசிக்க வேண்டுவது அடுத்த காரியம்தான். ஆதலால் நீ போய் கண்குளிர கண்டு தரிசித்து உபநயன முதலான மங்களம் கோலம் கண்ட எனது கண்கள் மனங்கோலமும் கண்டு களிப்படைய வேண்டுமென்று எண்ணியிருக்கிற எண்ணம் விரைவில் முடியும்படி ஒரு வரத்தையும் பெற்று வர கடவாய் என்று விடை கொடுத்தாள். தானை புடைசூழ தலைவன் வெளிப்படுத்தல். அவ்விடையை பெற்றுக்கொண்ட வீதிவிடங்கன் தன் அரண்மனைக்கு வந்து தைலம், சந்தனம், கஸ்தூரி, பால், தயிர், நெய், பழம் முதலான அபிஷேக திரவியங்களும் மாணிக்க மாலை, மரகத மாலை, முத்து மாலை, பவள மாலை, பொன் மாலை, வஜ்ரமுடி, இரத்தின குண்டலம் முதலான திரு ஆபரணங்களும் கொன்றை மாலை, தும்பை மாலை, வில்வ மாலை, சண்பக மாலை, முல்லை மாலை, மல்லிகை மாலை முதலான திருமாலைகளும் வெண்பட்டு, கோசிகப்பட்டு, பீதாம்பரம் முதலான திரு ஆடைகளும் மற்றும் வேண்டிய திரவியங்கள் எல்லாமும் தியாகராஜர் கோவிலுக்கு காரியக்காரர் வசத்தில் முன்னதாக அனுபவித்து பின்பு தான் மஞ்சனச்சாலையில் வாச நீராடி வெண்பட்டு உடுத்தி சிவத்தியானத்துடன் திருநீறு தரித்து திலகம் அணிந்து கிரீடம், குண்டலம், கண்டசரம், வாகுவலயம், பதக்கம், சரப்பலி, கடகம், ஆழி, பொற்பூணல், புன்னுரை ஞான், உதரபந்தனம், வீரகண்டை முதலான பூஷணங்களும் பூண்டு ஜோதிமயமான பீதாம்பர உத்திரையும் மேலே தரித்து நவரத்னம் இழைந்த ஒரு பொற்பிரமை கையில் பிடித்து கொண்டு அரண்மனை வாசலை விட்டு வெளியே புறப்பட்டு வேத பாரகராகிய வேதியர் முதலானவர்களுக்கு பல பல தானங்கள் செய்து மனோவேகமும் பின்னல் அடையத்தக்க வேகமான நடையுள்ள 4 குதிரை கட்டிய மகாமேருவைப் போல உயர்வுள்ள இரத்தின கசிதமாகிய ரதத்தின் பேரில் ஆரோகணித்து கொண்டனர். அப்போது வேதவேதியர், மீமாம்சகர், தார்கீசர், வையாகரணர், ஜோதிடர், ஆயுள் வேதியர், வேதாந்தியர், ஆகம சித்தாந்திகள், புராணிகர், சமய சாத்திர பிரசங்கிகள் முதலான வித்யா வல்லவர்களும் மந்திரி, பிரதானி, தானாபதி முதலான காரிய தலைவர்களும் சிநேகர், உறவினர், புரோகிதர் முதலானவர்களும் மன்னர்,
மண்டலீகர், பட்டவர்த்தனர், மகுடவர்த்தனர் முதலான அரசர்களும் தங்கள் தங்கள் பெருமைக்கு தக்க வாகனங்களில் ஏறி சூழ்ந்து வந்தனர். நெற்றி பட்டம், கிம்புரி முதலான அணிகள் சூட்டி அலங்கரிக்கப்பட்ட மதயானங்கள் கர்ஜித்து சென்றன. முத்து குஞ்சம், முத்துவடம், முத்துவாலி, கிண்கிணி மாலை, பொற்கலனை முதலான அணிகளால் அலங்கரிக்கப்பெற்ற வலியுள்ள குதிரைகள் கனைத்துச் சென்றன. வீரப்பட்டம், வீரசங்கிலி, வீரகண்டை முதலான அணிகளை அணிந்த வீரர்கள் ஆரவாரித்து சென்றனர். மங்கள பாடகர் பாடினர். வந்தியர் மாகதர் புகழ்ந்தனர். மங்கள மங்கையர் வாழ்த்தினர். நாடக கணிகையர் நடனம் செய்தனர். பட்டாங்கு படிக்கவும் கட்டியங்கூறவும் அஷ்ட மங்களங்களை ஏந்தி சுமங்கலிகள் சூழ்ந்து போகவும் வல்லை வட்ட குடைகள் நிழற்றவும் வெண்சாமரை வீசவும் மயிர் குஞ்சங்கள் சூற்றவும் பூந்தட்டேதவும் பேரிகை, தம்பட்டம், தக்கை, உடுக்கை, சச்சரி, தாளம், மத்தளம், தாரை, சின்னம், மல்லரி, சங்கம், எக்காலம், ருத்திர வீணை, நாரத வீணை, தும்புரு வீணை, ராவணாஸ்தம், கிண்ணரி, புல்லாங்குழல் முதலான தோற்கருவி, துளைக்கருவி, கஞ்சக்கருவி, மிடற்றுக்கருவி, நரம்புக்கருவி என்கின்ற ஐவகையானும் 32 வாத்தியங்களும் முழங்கின. தேரில் கட்டிய மணிகளின் ஓசை கணீர் கணீர் என்று சந்தித்தன. ஆடுகின்ற மாதரது அடிகளில் பூண்ட சிலம்போசை கலீர் கலீர் என்று ஒலித்தன. சகல மங்கள சம்பிரம ஆடம்பரங்களுடன் மாளிகைகளின் வாயில்கள் தோறும் மலர் பந்தரிட்டு மணிமாலைகள் தூக்கி வாழை கழுகுகள் நாட்டி மெழுகி கோலமிட்ட திண்ணைகளில் பூரண கலசங்களும் பொற்பாவைகளும் முளைப்பாலிகைகளும் முகவிளக்குகளும் வெஞ்சாமைரைகளும் இணைக்கயல்களும் கண்ணாடிகளும் பூந்தட்டுகளும் மங்களமாக வைத்து அலங்கரித்து பரிமள திரவியங்களை கலந்த பனிநீர் தெளித்து தூளி எழும்பாமல் தலம் செய்தும் ஆடல் பாடல் முதலான வினோதங்களை கொண்டும் வீதி விளங்கியது. அவ்வீதி இரண்டத்து தேவேந்திரன் தியாகராஜ தரிசனம் செய்ய போவது போல் அவ்வீதி விளங்க என்னும் ராஜகுமாரன் தேரை நடத்தினான். மைந்தன் எழில் கண்டு மங்கையர் மயல் கொள்ளல். அப்பொழுது இரதி, இந்திராணி முதலான தேவ மாதர்களை ஒத்த அவ்வீதியிலுள்ள ஸ்ரீ ஜனங்கள் எல்லாம் அப்புத்திரனை கண்டு மனமுள்ள மலரை வண்டுகள் சூழ்ந்தது போலவும் இனிய சுவையுள்ள தேனை ஈக்கள் சுற்றியது போலவும் சூழ்ந்து கொண்டனர். அம்மாதர் கலை நெகிழ்ந்தும் கைவளை சோர்ந்தும் கண்ணீர் ததும்பி குழல் அவிழ்ந்தும் கொங்கைகள் விம்மியும் பசலை போர்த்தும் மயில் அடைந்த மனத்தவர்களாய் கரும்பை வில்லாக உடைய காமனை பார்க்கிலும் என் மடங்கு அழகுடைய இளவரசே, கன்னிகை பருவம் உள்ளவளே, நான் என்மேற் கடைக்கண் செய்யாயோ என்றும் எழுதப்படாத சுந்தர வடிவமுள்ள இளங்காலையே, புருஷர் முகம் பாராத பூவையே, நான் என்னை புணர்ந்து போகாயோ என்றும் கண்களுக்கு நிறைந்த கட்டழகனே, காவல் அழியாத காரிகையே, நான் என்னை கலந்து போகாயே என்றும் சுப லட்சணங்கள் நிறைந்த சுந்தர வடிவனே, கல்யாணம் இல்லாத கன்னிகையே, நான் என்மேற் கருணை செய்யாயோ என்றும் மனு சக்கரவர்த்தி பெற்ற மத யானையே, சிறு வயதுள்ளவனே, நான் என்னை திரும்பி பாராயோ என்றும் அதிசயத்தக்க அழகனே, நிறை அழியாத நேரிழையே,
நான் சற்றே நின்று போகாயே என்றும் ராஜபுத்திரனுக்கு வீதி விடங்கன் என்று பெயரிட்ட பெரியோர்க்கு அனந்ததரம் அடிக்கடி தண்டனிட்டாலும் போதாதே என்றும் தம்மிற்றாமே பேசி மனதுருகி தம்மை மறந்தார்கள். சில மாதரோ வாசமுள்ள தைலம் பூசி மனமுள்ள மலர்மாலை சூழ்ந்து வாழை பூவிதழ் போல் பகிர்ந்து குயில் முகம் போல முடியிட்டு பளிங்கு சிமிழ்க்குள்ளிருந்து தோன்றுகின்ற பருத்த நீலக்கல் போல் தாவலயமான தலைசாத்துக்குள்ளிருந்து சிறுகி தோன்றுகின்ற குடிமையும் பார்க்கின்றவரது பார்வைக்கு இன்பம் தருகின்ற தோற்றமும் மாறாத மலர்ச்சியும் மனோரஞ்சிதமான அழகும் குளிர்ச்சியும் ஒளியும் பெற்று செந்தாமரை மலர் போல விளங்கும் முகமும் கருமை மிகுந்து செம்மை கலந்து காருண்யம் ததும்பி இங்கிதம் அறிந்து சிறிதே இமைத்து மனோரமமயமாய் மலர் போன்று நீண்ட கண்களும் ஒளி கொண்டு உயர்ந்து நீண்ட நாசியும் குண்டலம் அணிந்து நீண்டு அகன்ற செவியும் திரிபுண்டரம் தரித்து திலகம் தீட்டி அழகு பெற்று அகன்று உயர்ந்த நெற்றியும் பவளம் போர் சிவந்து திரண்ட உதடும் முல்லை அரும்புகள் போல சிரித்து நெடுங்கி ஒளி வீசும் பற்களும் குறுகி மென்மையாகி சிவப்பேறிய நாவும் கண்ட சரம் முதலான ஆபரணங்களை அணிந்து வலம்புரி சங்கு போல் திரண்ட கண்டமும் மத்தரம் போல திரண்டு மந்தர மலை போல் உயர்ந்து கண்டோர் கண்களையும் கருத்தையும் கட்டுகின்ற சுகந்த மாலை அணிந்த வெற்றியுள்ள தோளும் வீணை தண்டு போல நீண்டு தாழ்ந்து கடகமணிந்த கையும் தாமரை மலர் போர் சிவந்து மிருதுவாகி மழை போல் சொர்ணம் பொழிகின்ற முன்கையும் விளக்க மிகுந்து பதக்க முதலானவையை அணிந்து கலபகஸ்தூரிகள் பூசி கண்ணாடி போல அகன்று மலை போல உயர்ந்த மார்பும் சிறு துயர்ந்த வயிறும் ஆழ்ந்து அழகு பெற்ற உந்தியும் யானை துதிக்கை போன்று திரண்ட தொடையும் வட்டம் தோன்றாது தசை கொண்டு செழிப்புள்ள முழங்காலும் திறன் நீண்ட கணைக்காலும் தாமரை மலர் போன்று வீர கண்டை அணிந்த கால்களும் வரம்பு கடவாத வடிப்பமுள்ள வடிவமுடைய இந்த ராஜபுத்திரனை கண்டு கழிப்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்றும் ராஜசிங்கமாகிய இந்த குமாரனை சிருஷ்டித்தவன் பிரம்மதேவனே ஆனால் இவன் அழகுக்கு தக்க மாதினி இனி எங்கே உண்டு பண்ணுவானோ என்றும் இவ்வழகனது வடிவை கண்டால் உருகாத கருங்கல்லும் உருகுமானால் பேதமையுள்ள பெண்கள் மனம் உருகாதிருக்குமே என்றும் இவனது பூரண சந்திர பிம்பம் போன்ற புன்னகை ஒன்றுமே 3 உலகத்திலும் உள்ள பெண்களுக்கெல்லாம் பித்தேற்றுமே என்றும் பலவிதமாக தனித்தனி சொல்லி மோகம் கொண்டு நின்றார்கள். அரசிலம் சேயை ஆடவர் போற்றல். அவ்வீதியிலுள்ள வாலிபர் பார்த்திபர் முதலான புருஷ ஜனங்கள் எல்லாம் கண்டு, ஆஹா, இந்த புத்திரனே ராஜபுத்திரன், இவனுக்கு முன் மற்ற ராஜபுத்திரெல்லாம் ராட்சச புத்திரரே என்றும், இவன் வடிவே வடிவு, இவன் வடிவுக்கு முன் மற்றவர் வடிவெல்லாம் மர வடிவே என்றும், இவன் கற்ற வித்தையே வித்தை, இவனுக்கு முன் மற்றவர் கற்ற வித்தை எல்லாம் மாய வித்தையே என்றும், இவன் குணமே குணம், இவனுக்கு முன் மற்றவர் குணமெல்லாம் வில்லின் குணமே என்றும், இவனே இளவரசு, இவனுக்கு முன் மற்ற இளவரசரெல்லாம் பூவரசே என்றும், இவனே சீமான், இவனுக்கு முன் சீமான்கள் எல்லாம் கலைமான்களே என்றும் பேசி வேந்தோர் பலர். இவன் வீரமே வீரம், இவன் வீரத்துக்கு முன் மற்றவர் வீரமெல்லாம் ஜவ்வீரமே என்றும், இவன் அவ்வண்ணமே அவுணம், இவன் அவ்வண்ணத்துக்கு முன் மற்றவர் அவுணமெல்லாம் வெவ்வண்ணமே
என்றும் இவன் பாக்கியமே பாக்கியம், மற்றவர் பாக்கியமெல்லாம் நிர்பாக்கியமே என்றும் இவனை பெற்றவரே பெற்றவர், மற்றவரெல்லாம் பெண் பெற்றவரே என்றும் பேசினோர் சிலர். இந்த குணரத்தினமான புதல்வனை பெறுதற்கு நமது மகாராஜனும் அவரது மனைவியாரும் என்ன நோன்பு நோற்றாரோ என்றும், வெற்றியையுடைய வீரசிங்கம் போன்ற இந்த புத்திரனது திருமுக மண்டலத்தில் சாந்தம் ததும்புகின்றதே என்றும், இவனது கண்கள் கருணை பொழிகின்றனவே என்றும், இவனது வடிவில் அழகு ஒழுகுகின்றதே என்றும் நெடுநாளாக கண்டு கழிக்க வேண்டுமென்று எண்ணி எதிர்பார்த்திருந்த நமக்கு இன்று தியாகராஜ பெருமான் திருவருளால் அல்லவோ இந்த ராஜபுத்திரனை இவ்வீதியில் வரும்படி செய்தது. இனி அவ்வருளுக்கு என்ன கைமாறு செய்வோம் என்றும் பேசி மகிழ்ந்தோர் சிலர். இந்த புத்திரன் தியாகராஜ பெருமான் வரத்தினால் தோன்றினான் என்பதை இவனது அற்புதமான வடிவம் காட்டுகின்றதே என்றும், நமது அரசனுக்கு சந்ததி இல்லாமையால் பிற்காலத்தில் உலகம் என்ன பாடுபடுமோ என்று எண்ணி இளைத்திருந்த நமது துன்பத்தை எல்லாம் நீக்கி இன்பத்தை கொடுத்த இப்புத்திரனுக்கு நாம் செய்யும் உபகாரம் ஒன்றுமில்லையே என்றும், மனுசோழ மகாராஜனை போல நம்மையெல்லாம் பாதுகாத்து வருவான் என்பதற்கு வேறே அடையாளம் வேண்டுமோ? இவனிடத்தில் கருணை தழும்புகின்ற கடைக்கண்களே காட்டுகின்றன என்றும் பலர் பலவிதமாக தனித்தனி சொல்லிக்கொண்டு சூழ்ந்து நின்றார்கள். இந்த பிரகாரம் அவ்வீதியில் உள்ள ஸ்திரீ ஜனங்களும் புருஷ ஜனங்களும் பார்த்து பார்த்து பலவிதமாக புகழ்ந்து நெருங்க வீதி விடங்கன் தேரிலேறி சென்றனன். இளஞ்சன் தேர்கீழ் இளங்கன்று அரைப்படல். அரசகுமாரன் செல்லும் போது ஒரு வீதியில் தேரிலே கட்டிய குதிரைகள் தேர்ப்பாகன் வசத்தை கடந்து தெய்வத்தின் வசமாகி அதிவேகமாக அத்தேரை இழுத்து கொண்டு சென்றன. அந்த தருணத்தில் தாய் பசுவானது பின்னே வர முன்னே வந்த அழகுள்ள ஒரு பசுங்கன்றானது இளங்கன்று பயமறியாது என்கிற மொழிப்படியே துள்ளி குதித்து கொண்டு எதிர்வந்து ராஜகுமாரனை சூழ்ந்து வருகிற ஜனத்திரள்களுக்கு உள்ளே ஒருவரும் அறிந்து கொள்ளாதபடி ஊழ்வினையார் கண்மயக்கம் செய்வித்து உள் புகுந்து அதிவேகமாக செல்கின்ற தேர் சக்கரத்தில் அகப்பட்டு அரைப்பட்டு உடல் முறிந்து குடல் சரிந்து உயிர் விட்டு கிடந்தது. உடனே அந்த பசுங்கன்று தனது தேர் சக்கரத்தில் அகப்பட்டதை கேட்ட வீதி விடங்கன் இடியோசை கேட்ட நாகம் போல திடுக்கிட்டு நடுநடுங்கி தேரிலிருந்து கீழே விழுந்து எண்ணப்படாத துன்பத்தோடும் பயத்தோடும் எழுந்து போய் அப்பசுங்கன்று இறந்து கிடப்பதைக் கண்டு மதிமயங்கி மனம் பதைத்து கையும் காலும் நடுக்கெடுத்து பெருமூச்சு விட்டு உடம்பு வியர்த்து சோபமடைந்து விழுந்து சிறிதே தெரிந்து கண்களிலே நீராறாக பெருகு நின்று சிவ 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 சங்கரா சங்கரா சம்புவே சம்புவே மகாதேவா மகாதேவா தியாகராஜ பிரபு தியாகராஜ பிரபு தேவரீரை தரிசிக்க வேண்டுமென்று வந்த அடியேனுக்கு இப்படிப்பட்ட இடரும் வரலாமா? நன்றி அறியாத பாவி இவன். நம்மை தரிசிக்க தக்க வடவல்லவென்று திருவுள்ளங்கொண்டு தானோ என்னை இந்த பழிக்கு ஆளாக்கியது. தேவரீரை தரிசனம் செய்ய எண்ணி வந்த அடியேன் கால் வருந்த நடந்து பக்தியுடனே வந்து தரிசிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் செல்வ செருக்கினால் தேரிலேறிக்கொண்டு ஆடம்பரங்களுடன் பக்தி இல்லாது பகல் வேஷக்காரனை போல டம்ப வேஷம் காட்டி வந்த அன்பில்லாத பாவியாகிய என் பிழையை குறித்து நோவதல்லது. என் பெருமானிடத்து குறை சொல்ல தகுமோ? இப்படிப்பட்ட பெரும் பாதகம் செய்யத்தானோ பிள்ளையாக பிறந்தேன்.
விரிந்த பார்க்கடலில் விஷம் பிறந்தது போல் மறைநெறி தவறாத மனுவின் வம்சத்தில் எதிரற்ற பாவியாகிற நான் ஏன் பிறந்தேன்? பழி பாவங்களை கனவிலும் கண்டறியாத மனு சோழராகிய என் பிதாவுக்கு பெரும் பழியை சுமத்தத்தானோ பிறந்தேன்? சிவபெருமானை தரிசிக்க சீர் பெறலாம் என்று எண்ணி வந்து எனக்கு சிவ தரிசனம் கிடையாது, தீரா பழி கிடைத்ததே. ஓஹோ, என்ன பொய்யாகும், ஏலிதம் மெய்யாகும் என்கிற வார்த்தைகள் என்னிடத்தில் இன்று அனுபவப்பட்டனவே. ஐயோ, நான் கற்ற கல்வியெல்லாம் கதையாய் முடிந்தனவே, நான் கேட்ட கேள்வியெல்லாம் கேடாய் முடிந்தனவே, நான் அறிந்த அறிவெல்லாம் அவலமாய் விட்டனவே, நான் தெளிந்த தெளிவெல்லாம் தீங்காய் விட்டனவே. அரகரா, இப்படிப்பட்ட தீங்கு வரும் என்று அறிந்தால் தேரில் ஏறினே. பசுவை கொலை செய்வதே பாவங்களிலெல்லாம் பெரும்பாவம். அதை பார்க்கிலும் பசுங்கன்றை கொலை செய்வது பஞ்சகவா பாகத்தினும் 10 மடங்கு அதிகம் என்று பெரியோர் சொல்ல கேட்டறிந்திருந்த நான் இன்று அந்த பாதகத்துக்கு ஆளாகியும் உயிரை விடாமல் உடலை சுமந்திருக்கிறேனேனே. இளங்கன்று எதிரே வரவும் அதை பாராமல் அதன் மேல் தேரை நடத்தியது செல்வ செருக்கல்லவோ என்று உலகத்தோர் பழிக்கும் பழிக்குத்தான் உடம்பெடுத்தேன். நான் புத்தி பூர்வமாக எல்லளவையினும் அறிந்திருப்பேனானால் இப்படிப்பட்ட அபாயம் நேரிட ஒட்டேன். என்ன செய்வேன், என்ன செய்வேன்? மனு சோழர் காலத்திலும் அவர் புத்திரன் ஒரு பசுங்கன்றை கொன்றான் என்னும் பழிமொழியை உலகத்தில் நிலைபெற நாட்டினேனே. நீதி தவறாது உலகத்தை எல்லாம் ஆளுகின்ற மனு சக்கரவர்த்தி என்னும் மகாராஜனுக்கு பிள்ளையாக பிறக்கும்படியிருந்த நல்வினை இப்போது பேயாக பிறப்பதற்கு தக்க தீவினையாய் விட்டதே. இந்த பிறப்பிலே இப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு முன்பிறப்பில் என்ன பாவம் செய்தேனோ? தூய்மையுள்ள சூரிய குலத்தில் ஆதியாகிய மனு என்பவரும் அவர் வழிக்கு பின்வழியாக தோன்றிய குலோத்துங்க சோழர், திருநீற்று சோழர், காவிரி கரை கண்ட சோழர், மனுநீதி சோழர், ராஜேந்திர சோழர், ராஜ சூடாமணி சோழர், ராஜராஜ சோழர், உறையூர் சோழர், மண்ணளந்த சோழர், கங்கை கண்ட சோழர், தேவர் சிறை மீட்ட சோழர், மரபு நிலை கண்ட சோழர், யமனை வென்ற சோழர், சுந்தர சோழர், மெய்நெறி சோழர் முதலான என் மூதாதைகளான முன்னோர்கள் எல்லாம் தீமையை சேராது செங்கோல் நடத்தி அடைந்த கீர்த்தி இக்காலத்தில் எடுக்கப்படாத பழியை சுமந்த என்னால் மறைந்து போகும்படி நேரிட்டதே. ஐயோ, இதை எண்ணும் போது நான் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பனானேனே, மரபழிக்க வந்த வஜ்ராயுதமானேனே. கன்றுக்கு பாலூட்டுதவனை கண்டாலும் பாவமென்று சொல்லுகிற பெரியோர்கள் சேங்கன்றை தேர்காலில் இட்ட என்னை குறித்து என்ன சொல்வார்கள்? இந்த கன்று எங்கே பிறந்ததோ, எங்கே வளர்ந்ததோ, எங்கே போக எண்ணியதோ, இங்கே வந்து இறக்க நேரிட்டதே. சுந்தரமுள்ள இக்கன்று இறந்ததை கண்ட எனக்கே இவ்வளவு துக்கம் உண்டாயிருக்கின்றதே. இதை ஈன்ற தாய் பசு கண்டால் என்ன பாடுபடுமோ? இச்செய்தியை என் பிதாவானவர் கேட்பாரானால் ஏதாய் முடியுமோ? வார்த்தை மாத்திரத்தாலே பழி என்று சரசம் செய்கின்றவர்களையும் தண்டிக்கின்ற தந்தையார் திருமுகத்தில் தகுதியில்லாத பழியை சுமந்து தண்டனைக்கு ஆளாக்கிய நான் எவ்வாறு விழிப்பேன்? இனி இவ்வுலகில் பழிக்கு ஆளாகி உண்டுடுத்தி உலாவி உயிர் வைத்திருக்க மாட்டேன். இன்றே என் உயிரை இழந்து விடுகிறேன் என்று பலவிதமாக பரிதபித்து துக்க சமுத்திரத்தில் அழிந்து கரை காணாதவனாகி நின்றனர். சோர் உடைய செல்வனை சூழ்ந்தோர் தேற்றல். உடன் சூழ்ந்து வந்த அந்தனர், அமைச்சர் முதலானோர் ராஜகுமாரனை பார்த்து தாங்களும் விசனம் அடைந்தவர்களாய்
ஓ விவேகமில்ல வீதி விடங்கனே, நீர் என்ன கெடுதி நேரிட்டதென்று இப்படி பிரலாபிக்கின்றீர்? அந்த பசுவின் கன்றை நீர் கொல்ல வேண்டுமென்று கொன்றீரோ, அல்லது அந்த கன்று தேர்காலில் அகப்படுவதை அறிஞ்சும் அஜாக்கிரதையாய் இருந்தீரோ? அக்கன்று ஓடி வந்ததை சூழ்ந்திருந்த நாங்கள் ஒருவரும் அறியோமே. நீர் எப்படி அறிவீர்? அது கர்மவசத்தாலே எல்லா கண்களிலும் மண்களை தூவி வலிய வந்து மடிந்ததே. அதற்கு நீர் என்ன செய்வீர்? மிருக ஜாதிகளிலே உயர்வுள்ள பசுவின் கன்று துறக்க நேரிட்டதே என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போகின்றீர். ஆனால் அதற்கென்ன செய்வோம்? பொன் கத்தி என்று கழுத்தரித்து கொள்ளலாமோ? இதனால் நமக்கு பழிபாவும் ஒன்றுமில்லை. ஆயினும் இது பற்றி உமது மனது அலை பாய்ந்து அவலம் கொள்ளுகின்றபடியால் வேதத்தில் விதித்திருக்கின்ற பிராய சித்தங்களுக்குள் இதற்கு தக்கது எதுவோ அதை கேட்டறிந்து செய்து கொள்ளலாம். நீர் சித்தங்கலங்காமல் தேரிலேறும் என்று சொன்னார்கள். கோமகன் குடும்ப கதை கூறல். அது கேட்ட வீதி விடங்கன் அமைச்சர் முதல்வரை பார்த்து, நடுவாக பேசுகின்ற நல்லோர்களாக இருந்தும் கால வேற்றுமையால் கருத்து வேறுபட்டு முக நட்பாக பேசி முகம் துடைக்கின்றவர்கள் போர் சொன்னீர்கள். இது என்ன ஆச்சரியம்? பூர்வம் எங்கள் வம்சத்தில் சிபி சக்கரவர்த்தி என்பவர் ஒருவர் ஒரு வேடன் துரத்தி கொண்டு வர பயந்து அடைக்கலமாக புகுந்த புறாவுக்கு அபயசதம் செய்து பின்பு அவ்வேடன் வந்து புறாவை கேட்டு வழக்கிட்ட போது அந்த புறாவுக்கு ஈடாக தமது சரீரத்தில் உள்ள மாமிசத்தையெல்லாம் அரித்தறிந்து தராசில் வைத்தும் நிறை காணாமல் இருக்க அது கண்டு தாமும் அந்த தராசில் ஏறினார். அவர் பட்சி ஜாதிகளின் சாமானிய பிறவியாகிய புறாவின் உயிர் கொலைக்கே அஞ்சி தம் உடம்பை கொடுத்ததுமன்றி உயிரையும் கொடுத்தரானால், அப்பட்சி ஜாதிகளில் விசேஷ பிறப்பாகிய கருடன் முதலான உயிர்கள் இடத்தும் எப்படிப்பட்ட காருண்யம் உள்ளவராய் இருக்க வேண்டும்? அதெனினும் உயர்ந்த மிருக ஜாதிகளில் எவ்வகைப்பட்ட கிருபை உடையவராய் இருக்க வேண்டும்? அதெனினும் அம்மிருக ஜாதிகளில் விசேஷமாகிய பசுக்களிடத்தில் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும்? அதெனினும் பசுவின் கன்றுகளிடத்தில் எவ்வகைப்பட்ட தயை உள்ளவராய் இருக்க வேண்டும்? அப்படிப்பட்டவருடைய வம்சத்தில் நான் பிறந்தும் இன்று வீதியில் வரும்போது யாரோ பயங்காட்டி துரத்த அதனால் நடுங்கி என் எதிரே அடைக்கலமாக துள்ளியோடி வந்த இந்த பசுங்கொன்றை அபயசங்கொடாமல் அநியாயமாக தேர்காலில் அகப்பட்டு இறந்து போக செய்தேனே. இப்படிப்பட்ட என்னை என்ன செய்தால் தீரும்? என்னை இதற்கு தக்க பிராயச்சித்தம் செய்து கொள்ளும்படி சொன்னீர்கள். எங்கள் வம்சத்திலிருந்து அரசர்கள் இரக்கத்துடன் நீதி தவறாது அரசு செலுத்தி வந்த கிரமத்தையும் என் பிதாவாகிய மனுச்சோழர் நடுநிலைமை தவறாமல் எவ்வுயிர்களையும் தம்முயிர் போல பாதுகாத்து வருகின்ற முறைமையையும் அரசர்க்கே பூசை செய்வது கடன் என்ற வேத வாக்கியத்தையும் அரசர் பசுக்களுக்கு யாதொரு குறையும் நேரிட ஒட்டாமல் மிகுந்த ஜாக்கிரதையுடன் விருத்தி செய்விக்க வேண்டுமென்ற பெரியோர் வாக்கியத்தையும் ஐயோ எங்கே அனுப்பிவிட்டு இங்கே பிராயச்சித்தம் செய்து கொள்வேன் என்று துயரத்துடன் சொல்லினான். இளங்கன்று இறந்தது விதி என தேற்றல். அது கேட்ட வந்தனர் முதலானவர்கள் அக்குமாரனை நோக்கி, வாராய் ராஜபுத்திரனே, நாங்கள் முகத்துக்கு சிகிச்சையாக முன்னொன்று பேசி பின்னொன்று சொல்லுகிறவர்கள் அல்ல. நெடுநாளாக எங்களுடன் பழகியிருந்தும்
எங்கள் சுபாவம் உன்னும் உமக்கு நன்றாக புலப்படவில்லை என்று தோன்றுகிறது. உலகம் தலை கீழாகமானாலும் உள்ளபடி சொல்லுவோமே, அல்லது புதிதாக தொடுத்து பொய் பேச மாட்டோம். நாங்கள் சொல்லும் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து கேட்க கடவீர். அந்த பசுங்கன்று ஒருவர் துரத்த அதனால் பயந்து அடைக்கலமாக வேண்டுமென்கிற அறிவோடு உமக்கெதிரே ஓடி வந்ததும் அல்ல, அல்லது தானே துள்ளி குதித்து ஓடி வந்ததும் அல்ல. அதை இன்னவிடத்தில் இன்ன காலத்தில் இன்னபடி இறக்கும் என்று விதித்திருந்த அதன் தலைவிதியே அதனை துரத்தி கொண்டு வந்து தேர்காலில் அகப்படுத்தி சிதைத்து விட்டது. அதன் விதி அப்படி இருக்க நீர் வீணாக விசனப்படுவதில் என்ன பயன்? கும்பகோணத்து பல்லன் கொள்ளை கொண்டு போகும், தஞ்சாவூர் பார்ப்பன் தண்டம் கொடுத்தான் என்னும் பழமொழி போல அதன் உயிரை விதி கொள்ளை கொள்ள உயிரை தண்டம் கொடுப்பதேன்? நீர் ஒன்றுக்கும் அஞ்சாமல் தேறிடுவரும் என்று சொன்னார்கள். பிராயச்சித்தத்திற்கு பெரியோரை நாடல். அது கேட்டு ராஜபுத்திரன் சிவதரிசனம் செய்ய எண்ணி தேரிலேறும் போதே கால் தவறையும் இடது தோளும் இடது கண்ணும் துடித்து காட்டிய முற்பாதங்கள் ஆலோசியாமல் புறப்பட்ட என் மதியை நினைத்துத்தான் துயரப்படுவேனோ? அரசர் குலத்தில் பிறந்தும் என்னை இழிகுலத்தார் செய்யும் செய்கையை செய்வித்த என் விதியை நினைத்துத்தான் துயரப்படுவேனோ? மாசில்லாத சூரிய குலத்துக்கு மாசுண்டாகும்படி செய்ததை குறித்து துயரப்படுவேனோ? பிதாவுக்கு பழி சுமத்த பிள்ளையாக பிறந்ததை குறித்து துயரப்படுவேனோ? இந்த கன்று இறந்ததை நினைத்துத்தான் துயரப்படுவேனோ? இக்கன்றின் இறப்பை கண்ட தாய்ப்பசு துக்கப்படும் என்பதை நினைத்து துயரப்படுவேனோ? நான் ஒருவன் எதற்கென்று துயரப்படுவேன்? என்ன செய்வேன்? செய்யத்தக்கதொன்றும் இன்னதென்று அறியேனே. ஆயினும் முற்றும் நனைந்தார்க்கு ஈரமில்லை என்பது போல முழுதும் பழிப்பட்ட எனக்கு இனி என்ன துக்கம் இருக்கின்றது? இனி பெரியோர் சொல் கடக்கப்படாதென்பது பற்றி உமது சொற்பொடியே. இதோ ரதத்தில் ஏறுகின்றேன். என்னை எப்படி புனிதனாக்க வேண்டுமோ அப்படி செய்து கடை தேற்றுவது உங்களுக்கே கடன் என்று சொல்லி ஏறி ரதத்தை வந்த வழியே திருப்பிவிட்டு பிராயச்சித்தம் அறிந்து செய்விக்கத்தக்க பெரியோர்களிடத்துக்கு போயினான். கன்றிழந்த பசு கதறி வருந்தல். இந்த பிரகாரம் ராஜகுமாரன் போயின பின்பு இறந்துவிட்ட அக்கன்றை என்ற தலையீற்று பசுவானது தன் கன்று துள்ளி குதித்தோடிய வழியே போய் அந்த கன்று கீழே விழுந்து கிடப்பதை தூரத்தே கண்டளவில் குலைந்து நடுநடுங்கி புத்தி மயங்கி ஒன்றும் தெரியாமல் சோரை காற்றில் அகப்பட்ட துரும்பை போல் சுழன்று ஓடி சமீபத்தில் வந்து உடல் சிதைந்தும் குடல் சரிந்தும் உயிர் விட்டும் கிடப்பதை பார்த்து சோர்ந்து விழுந்து பிறக்கனை தப்பி பிணம்போர் கிடந்து பின்பு சற்றே தெளித்தெழுந்து பெருமூச்சு விட்டு அந்த கன்றை சுற்றி கோவென்று அலறி அதன் உடம்பை முகர்ந்து இஃதென்ன தீவினையோ, இஃதென்ன இந்திரஜாலமோ, இஃதென்ன விபரீதமோ, வாலசைத்து கால் விசைத்து எனக்கு முன் துள்ளி ஓடிய இப்போது பார்த்தேனே, இத்தனை விரைவில் இப்படிப்பட்ட இடி இடிக்குமென்று எவ்வளவும் அறியேனே. காவிரி முதலான தீர்த்த யாத்திரை செய்தும் சிதம்பரம் முதலான ஸ்தல யாத்திரை செய்தும் திருக்கோயில்களிலும் திருவிதிகளிலும் உள்ள புல் முதலானவைகளை வாயினால் களைந்து திருப்பணி செய்தும் புல் மேயாமலும் நீர் குடியாமலும் நெடுநாள் விரதம் காத்தும் உன்னை பெறப்பட்ட பாடு தெய்வம் அறியுமே. அவ்வளவு பாட்டையும் அவலமாக்கி போட்டு செங்கன்றே,
என்னை தெருவில் விட்டாயே. உன்னை பெறுகிறதற்கு நோற்ற நோன்புகளால் வந்த இளைப்பு இன்னும் ஆறவில்லையே. இதற்குள் இப்படிப்பட்ட ஆறாத பெருநெருப்பை அடிவயிற்றில் வைத்தாயே. இந்த துக்கத்தை இனி எந்த விதத்தினால் சரித்து கொள்ளுவேன்? பாவிக்கு பாக்கியம் தக்காது என்பதற்கு சரியாக பளிங்கு போன்ற நிறமும் பால் வடிகின்ற முகமும் சிரித்தும் திரண்டும் இதிலும் கடைந்தெடுத்தது போன்ற கால்களும் வாழை சுருள் போன்று வளர்ந்த வாளும் சித்திரக்கன்று போன்று சுப லட்சணங்களை பெற்ற வடிவமுடைய நீ நிர்பாக்கியமுள்ள எனக்கு தங்காமல் போய்விட்டாயே. உன்னுடைய சுந்தரமுள்ள வடிவத்தை கண்டால் காமதேனுவும் கட்டியணைத்து முகம் குளிர்ந்து முத்தம் கொள்ளுமே. நான் உன்னை பற்றி அல்லவோ உயிர் தரித்து உலகத்தில் உலாவி இருந்தேன். இன்னும் ஒரு தரம் உன் அழகிய முகத்தை கண்டு என் மடி சுரந்து பால் சொரிய காண்பேனே. ஐயோ, உன்னை 1000 கன்றுகளிலும் அழகுள்ள கன்று என்று கண்டோர் சொல்ல களிப்புடன் கேட்ட என் காதுகளால் இன்று இளங்கன்றை இறக்கவிட்டு மலட்டு பசு போல வருந்துகின்றதே என்று பல பேரும் பழித்து பேசுகின்ற வார்த்தையை எவ்வாறு கேட்பேன் என்று எண்ணி எண்ணி மனமழுங்கி இழப்படைந்து மூர்ச்சித்து மறுபடியும் தெளிந்து இறந்து கிடக்கின்ற கன்றின் உடம்பை உற்று பார்த்து ரதத்தின் சக்கரம் ஏறுண்டு ரத்தம் சொரிய அழிந்து கிடக்கின்ற வடிவை கண்டு, ஓஹோ, என் ஏழை மதியால் ஏதோ ஒரு சொற்பமான அபாயத்தில் விழுந்திருந்ததென்று எண்ணி இறங்கினேனே. இவ்வடுவை பார்க்கும்போது தேர் சக்கரம் ஏறுண்டு உடல் சின்னப்பட்டு இருந்ததாக தெரிய வருகின்றதே. ஆஹா, உனக்கு இப்படிப்பட்ட பெரிய அபாயம் வந்து சம்பவிக்கும்படி நான் என்ன பாவம் செய்தேனோ? குழந்தாய், நீ தேர்காலில் அகப்பட்ட போது எப்படி பயந்தோயோ, என்ன நினைத்தாயோ, எவ்வாறு பதைத்தாயோ? உயிர் போய் உடல் குழம்பி கிடக்கின்ற உன்னை பார்க்க பார்க்க பெற்ற வயிறு பற்றி எரிகின்றதே என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதழுது புரண்டு புரண்டு விம்மி விம்மி வெதும்பி வெதும்பி பெருமூச்சு விட்டு கீழே விழுந்து மெய் மறந்து கிடந்து பின்பு எழுந்து என் கன்றினை தேர்காலில் அழுத்திக் கொன்ற காருண்யமில்லாத கண்மூடியை கண்டால் என் 2 கொம்புக்கும் இரையாக்காது விடுவேனோ? மைந்தரை பெறாத முரட்டுத்தனம் உள்ளவர்களும் இப்படி செய்ய துணிவு கொள்ளார்களே. ஆ, இது செய்ய துணிந்தவன் இன்னும் என்ன செய்ய துணிவான் என்று வெம்பியும் துன்பம் செய்வுக்கு துஷ்டர்களுக்கும் கொலை செய்கின்ற கொடுந்தொழிலோர்க்கும் இடங்கெடாத இந்நகரம் என்று வலியற்ற உயிர்களையும் மாய்த்து விடுகின்ற வஞ்சகர்க்கும் இடம் கொடுத்ததே. ஐயோ, இதில் அரசன் இல்லையோ, நீதி இல்லையோ, நெறி இல்லையோ, இதென்ன அநியாயமோ என்று முறையிட்டு தன் கன்றை இழந்ததனால் உண்டாகிய துக்கத்தை சகிக்க மாட்டாததாய் வருந்தி நமக்கு நேரிட்ட துக்கத்தை நமது இறைவனாகிய மனு சோழரிடத்தில் சென்று குறிப்பித்து நிவர்த்தி செய்து கொள்ளுவோம் என்று எண்ணி அக்கன்று பசுந்தழைகளால் மூடி வைத்து கண்ணீர் சொரிந்து கதறிக்கொண்டே மனு சக்கரவர்த்தியின் வாயிலில் வந்து குடிகளுக்கு குறைவு நேரிட்டால் அதை அரசனுக்கு அறிவிக்கும்படி அவ்வரண்மனை வாயிலில் கட்டியிருக்கிற ஆராய்ச்சி மணியை தன் கொம்பினால் மிகுந்த விசையோடும் வலியோடும் அடித்து அசைத்தது. அப்படி அசைத்த போது அந்த நகரத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் ஒரு காலத்திலாயினும் கேட்டறியாத
ஆராய்ச்சி மணியினது ஓசையை இன்று நூதனமாக கேட்டோம் என்று விபரீதமோ என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள அந்த மணியிலிருந்து காதம் மட்டும் கேட்க கணீர் என்று ஓசை உண்டாயிற்று. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. கடவுள் பாதையில் பயணிக்கும் ஆன்மீக சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் ஜோதி மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நீதி தவறாது மனசாட்சியின்படி மகனையே கொல்ல துணிந்த ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியின் கதை. பாசத்திற்காகவும் நீதிக்காகவும் நடக்கும் மாபெரும் யுத்தம். ஒரு புதிய கோணத்தில் இதன் 2ஆம் பாகத்தை காண இணைந்திருங்கள். கடவுள் பாதையுடன். நன்றி, வணக்கம்.